ஏமா எத்தனை தடவை நீ தொந்தரவு பண்ணுவ? ரொம்ப ஏழை என்ன, 2 தங்கச்சிங்க என்ன, ஒரு தம்பி என்ன, அப்பா அம்மா கிடையாதுன்னு. தங்கச்சி, இந்த நாட்டுல எல்லாருமே ஏழைங்கதாமா. எல்லாருக்கும் தங்கச்சி தம்பிங்கிற தொந்தரவு இருக்கத்தான் செய்யுது. அண்ணே, உங்க காலேஜ் லைப்ரரியில மட்டும் எனக்கு கிளர்க் வேலை கிடைச்சிட்டா உங்களுக்கு கோயிலே கட்டி கும்பிடுவேன். இப்ப இப்படித்தான் சொல்லுவீங்க, அப்புறம் என்னையே வேலை வாங்குவீங்க. இத பாருமா, இது ஒரு தனியார் கல்லூரி. இதனுடைய சட்டதிட்டங்களே வித்தியாசமா இருக்கும். நூல் நிலையம், கேண்டீன், இது மாதிரி மாணவங்க சம்பந்தப்பட்ட வேலைக்கு தனி குழு இருக்கு. அதுல 7 பேர் மெம்பர்ஸ். அதுல மெஜாரிட்டி யாருக்கு சிபாரிசு பண்ணுதோ அவங்களுக்கு தான் வேலை கொடுப்பாங்க. அந்த 7 மெம்பர்ஸ்ல 3 மெம்பர்ஸ் நான் புடிச்சிட்டேன். அவங்க எனக்கு சிபாரிசு பண்றதா சொல்லிட்டாங்கண்ணே. இன்னொரு பணக்கார பொண்ணு அப்ளை பண்ணிருக்குதே, அதையும் 3 பேருக்கு பிடிச்சு போச்சே. அவளுக்கு 3, எனக்கு 3, 3 3 6. 7ஆவது மெம்பர் யாருன்னு சொல்லுங்கண்ணே. அவளுக்கு முன்ன நான் பிடிச்சிடுறேன். மாணவர் தலைவர். யாருன்னு அந்த தலைவர்? ஒரு பேர் என்ன? நாளைக்கு தாமா தெரியும். ஓஹோ, நாளைக்கு தான் அப்பா அம்மா பேரை வைக்கிறாங்களா? அது இல்லம்மா, நாளைக்கு தான் மாணவர் தலைவர் தேர்தலே நடக்க போகுது. அதுல 3 பேர் நிக்கிறாங்க. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவர் தான் மாணவர் தலைவர். ஓஹோ. அண்ணே அண்ணே, ஏய் ராதா, ஸ்ரீராமதி எவ்வளவு ஆச்சுடி? 10,000 முடிஞ்சாச்சு, இன்னும் 8 தான் பாக்கி. சீக்கிரம் எழுது. டேய் கண்ணா, நான் சொல்லி கொடுத்தல ஞாபகம் இருக்குல்ல? சுமாரா ஞாபகம் இருக்கு. என்னடா அது, அக்காவுக்கு வேலை கிடைக்கணும்டா. கடவுளே, வெங்கடாச்சலபதி. ஓ, இந்த அவர் இல்லையா? அவன் எங்க? சரி சரி போ. ஏய், எழுதிட்டு போலாம். போ போ. சாந்தி வா, புறப்படுறா. நிக்கிறீங்க, எப்படி போறது? ஐயோ, நிக்கிறேங்க. இங்கே உட்காந்துருக்க. இப்ப அந்த வேட்பாள பேசின எல்லாம் கேட்டல, நேரா அவர்கிட்ட போய் நான் சொன்னதெல்லாம் அப்படியே சொல்லு. இந்த ஸ்ரீராமஜெயம் புக்கையும் காட்டு. நீ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குக்கா? கிழக்கால போடி. முருகா, நான் இந்த காலேஜ் வாட்ச்மேன்கிற மறந்து எல்லா பசங்க சொல்லி உனக்கே ஓட்டு போட சொல்லிருக்கேன். புரியுதா? நீ சம்திங் தர. சம்திங்? லஞ்சமா? இந்த லஞ்சம் எங்கேயோ கொண்டு போய் விடும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ரொம்ப அருமையா பேசுங்க சார். உங்களுக்கு தான் சார் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ தேங்க்யூ சார். நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக இந்த நோட்ல 10,008 தடவை ஸ்ரீராமஜெயம் எழுதிருக்கேன் சார். பாருங்களேன். ஆமா, நீ எந்த குரூப்? நான் எந்த காலேஜ்லயுமே படிக்கல சார். பின்ன ஏமா எனக்காக ஸ்ரீராமஜெயம் எழுதுன? அத நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன் சார். வரட்டுமா? வரேன் சார். டாடா. பை பை. பை பை. See you. இந்தடி புக்கு சொன்னால ஞாபகம் இருக்குல்ல? என்னக்கா ஒரு வேலை வாங்கறதுக்கு உள்ள கஷ்டமா? கவலையே படாதடா, இந்த தடவை நீ தான் ஜெயிப்ப. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். தேங்க்யூடா. ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. ரொம்ப நல்லா பேசுனீங்க சார். வெற்றி உங்களுக்கு தான் சார். சார், 1 போட்டு 3 சைபர் போட்டு 8 போட்டா எவ்வளவு சார்? ஒரு கல்லூரி மாணவனை பார்த்து கேட்கிற கேள்வி அது? உடம்பு தான் தடியா இருக்கு, இது கூட தெரியலையா? 10,008 சார். அத்தனை தடவை ஸ்ரீராம் ஜெயிக்கணும்னு சார். நீங்க ஜெயிக்கணும்னு. இந்தாங்க சார். நீ யாருமா? நீங்க ஜெயிச்ச அப்புறம் சொல்றேன் சார். நீங்க ஜெயிப்பீங்கல்ல? என்னால அதை செய்ய முடியும், இதை செய்ய முடியும் உறுதிமொழி கொடுக்க முடியாது. என் மேல நம்பிக்கை இருந்தா ஓட்டு போடுங்க. மாணவ மாணவிகளின் தலைவனா உங்க குறைகளை நிர்வாகத்துக்கிட்ட எடுத்து சொல்றது மட்டும் என் வேலை இல்ல. நம்ம நலன்ல, நம்ம எதிர்காலத்தில் அக்கறை இருக்கிற காலேஜ் நிர்வாகம் எடுக்கிற எந்த நல்ல முடிவுக்கும் உங்களை கட்டுப்படுத்துவேன். இதுக்கெல்லாம் சம்மதம்னா நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க. சங்கர் கண்ணா, கண்ணா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மறக்க கூடாதுன்னு நீ சொன்னதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அத போய் அப்படியே படிச்சுட போறேன். ஐயோ, வந்து வந்து மறந்து போச்சு. நீங்களே பிரிச்சு படிங்க சார். நீங்க ரொம்ப அருமையா பேசுனீங்க. உங்க வெற்றி உறுதி. நீங்க தான் ஜெயிக்கணும்னு இந்த நோட் புக்ல 10,008 தடவை ஸ்ரீராமஜெயம் எழுதியிருக்கேன். இந்தாங்க. ஆமா, நீ யாரா கண்ணா? அதெல்லாம் அக்கா சொல்லி தரல. அக்கா சொல்லி தரலையா?
3.5 ஓட்டு வித்தியாசத்தில் விஜய் அமோக வெற்றி. அப்பா அது என்னக்கா அது அரை ஓட்டு? எவனாவது படிப்ப அறகொய்யா நேற்று நான் ஓட்டு போட்டு போயிருப்பான். இப்ப நம்மளுக்கு அதுவா முக்கியம்? அதுவும் சரிதான். ஆமா விஜய் கிட்ட யார் பேசுனது? அவன் ஏழ அவன்கிட்ட நான் தான் பேசினேன். என் ராஜா என்ன மரியாதை, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொன்னது ஒழுங்கா சொன்னா போதும். பாபா பாத்தீங்களா, நான் சொன்னபடி நீங்க தானே ஜெயிச்சீங்க. உங்களுக்காக கண் முழிச்சு கைவலிக்க 10,000 தடவை ஸ்ரீராமதே எழுதுனேன். திருச்சா மட்டும் போராது, எனக்காக நீ என்ன எழுதுனேன்னு கேட்கணும். சரி கேக்குறேன். எனக்காக நீ ஏன்டா கண்ணா எழுதுன? சார், எங்க அக்காவுக்கு ஒரு வேலை வாங்கிட்டாங்க சார். ஸ்ரீராம ஜெயம் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜய். தேங்க்யூ. நீ எப்படி ஜெயிச்ச தெரியுமா? நான் தோத்ததுனாலதான் நீ ஜெயிச்ச. இல்லடா, ஸ்ரீராம ஜெயத்தினாலதான் நான் ஜெயிச்சேன். ஸ்ரீராம ஜெயமா கொண்டா. என்னடா இது? நேத்து ஒரு பொண்ணு இதே புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு நான் ஜெயிக்கிறதுக்காக 10,008 தடவை ஸ்ரீராம ஜெயம் சொன்னாலே. இதே புஸ்தகம் இதே டயலாக் என்கிட்டயும் ஒரு பொண்ணு சொன்னாலே. ராதாக்கா, சாந்தி, வெளிய வந்துருங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னமா இதெல்லாம்? சார் ரொம்ப ஏழை. இத பாத்தீங்களா? 2 தங்கச்சிங்க, ஒரு தம்பி. வணக்கம் சொல்லுடா. அப்பா அம்மா கிடையாது. உங்க ஒரு ஓட்டுலதான் இந்த லைப்ரரியில எனக்கு கிளர்க் வேலையே கிடைக்கணும். பிரின்சிபல் சார் தப்பா நினைச்சுக்காதீங்க, அவருக்கு 4வது ஓட்டு தான். உங்களுக்கு தான் சார் முதல் ஓட்டு. ஒரு நிமிஷம், உங்க பேர் என்னமா? எதுக்கு சார்? போலீஸ்ல ரிப்போர்ட் பண்றதுக்கா? இல்ல, போர்ட்ல ரெக்கமெண்ட் பண்ண உங்க வேலைக்கு. பிரின்சிபல் சார் என்ன சொல்றீங்க? பதவிக்கு வந்த உடனே ரெக்கமெண்டேஷனா? Principal of Karpam College speaking. Okay. 1 minute. Principal of Karpam College speaking. Okay, okay. 1 minute. பெருமாள், பெருமாள். சார், என்ன சார்? நம்ம காலேஜுக்கு புதுசா ராமதாசன் ஒருத்தர் வரவையா, அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்ய சொல்லி பெரிய பெரிய இடத்துல போன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கியா? தயவு செய்து அவர் வரவேற்க ஏற்பாடு பண்ணியா? சரி சார். ஓகே ஓகே சார். ஓகே மேடம். ஓகே தம்பி. ஓகே ஓகே சார். ஐயோ இன்னும் எங்கேயா பில் அடிக்குது? ஓகே ஓகே. யார் அந்த ராமதாசரதன்? தெரியலையே. பிரின்சிபாலுக்கு எக்கச்சக்கமான டெலிபோனா? ஏதாவது டொனேஷன் கொடுக்க போறாரா? வந்த டெலிபோன்ஸ பார்த்தா காலேஜ் விலைக்கு வாங்குற மாதிரி தெரியுது. காலேஜ்ல பாரு, பையன் அட்மிஷன் தான் இருக்கணும். ராமதசரதன், ராமதசரதன். ஏமா பூலாம் கரெக்டா போடுவீங்களா? இப்பயே பாட்டுமா சார்? எனக்கு இல்லம்மா, அவருக்கு அவருக்கு. சரி சார். ஏம்பா மோளம், சும்மா வேற இருந்தா அப்படி வாசிக்கிறது? மொத்தத்தை இங்கே வச்சிருவீங்க, அவர் வந்தா பாக்கி வச்சுங்க. வெரி குட் வெரி குட். அப்படிதான் அப்படிதான். வெரி குட். ஸ்டாண்டு ஸ்டாண்டு பண்ணணும் அப்படி வாசிக்கிறது. இல்ல ரெடியா? பன்னீர் சும் ரெடியா? அதெல்லாம் பாத்துட்டியா? பாலைய ஸ்டடியா அப்படியா? ஸ்டடியா இல்ல அப்படிதான். என்ன விஜய் நீ என்ன நினைக்கிற? வரவரு எப்படி வருவாரு? பஸ்லயா, கார்லயா, ரயில்லயா, இல்ல லாரிலயா? சார், வந்திருக்கிற டெலிபோன் கால்ஸ பார்த்தா நிச்சயமா ஹெலிகாப்டர்ல தான் வரணும். என்னையா பயமுடுத்துற? நான் வரப்போறேன்னு சில பேரை விட்டு போன் பண்ண சொல்லியிருந்தேன். அவங்க போன் பண்ணலையா? என் பேரு ராமதசரதன் சார். சார் நீங்க ராமதசரதனா? என்ன சார் இது வித்தியாசமா ஒரு போர்டு வச்சிருக்கீங்க? நான் ஆளே வித்தியாசமானவன் தான். இந்த ஹோட்டல் எல்லாம் காபி டம்ளர் திருடாம இருக்கிறதுக்காக இது இந்த ஹோட்டல்ல இருந்து திருடியது அப்படின்னு அடிச்சு வச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி என் சைக்கிளை யாரும் திருடக்கூடாதுங்கிறதுக்காக இதை நான் அடிச்சு வச்சிருக்கேன். ஜாகிரதா சார், போர்டு எவனா திருட்டு போட போறான். இந்த காலேஜ்ல பிரின்சிபல் இருக்கிற நான் தான் சார் பிரின்சிபல். உங்களை ரிசீவ் பண்ண 1 hour வெயிட் பண்ணிருக்கேன். வாங்க போலாமா?